வீட்டுக்கு எங்கள் பாக்கியம் மாணிக்கம் 2 பேருமே வராங்க. வந்தவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எங்கள் கோமதி உள்ளே வந்து உட்கார வச்சு பேசவும் செய்கிறாங்க. அப்போது பாக்கியமும் எங்கள் மாணிக்கமும் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் சம்மந்தி வந்திருக்கோன்னு சொல்ல, சம்மந்தி இல்லைன்னு சொல்லும்போது பாண்டியன் உள்ளேருந்து வெளியே வராரு. சரவணன் எல்லாருமே வெளியே வந்து நிற்க வாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பாக்கியம் சொல்கிறாங்க, நம்ம சுடருக்கு ஒரு நல்ல சம்மந்தம் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சுடர் இப்போ படிச்சுட்டு தானே இருக்கா அப்படின்னு கோமதியை சொல்ல, ஆமாம் சம்மந்தி, ஆனால் வந்திருக்க சம்பந்தத்தை எப்படி கைவிற்ற முடியும், அதான் சீக்கிரமாவே அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம், பையன் கூட நல்ல இடமா தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சுடருக்கு இதில் விருப்பமானு சொல்லும்போது அதுக்கு கேட்குறாங்க கோமதி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் சம்மந்தம் தான், இங்கே தங்கமயில் எப்படி எங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் இந்த கல்யாணத்தை பண்ணாலும் அதே மாதிரி தான் சுடரும் அப்படின்னு சொல்ல, சரவணன் இங்கே தங்கமயிலையும் பார்த்து மறைக்கிறாங்க, அவங்க அப்பா மாணிக்கத்தையும் பார்த்து மறைக்கிறாங்க. நம்ம சுடருக்கு சீக்கிரமாகவே நிச்சயத்தை வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்காக நல்ல நாள் பார்த்து இங்கே ஜோசியர்கிட்ட நாளும் குறிச்சிட்டு வந்துட்டோன்னு சொல்லி இங்கே கொடுக்கவும் செய்ய பாண்டியன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதான் அப்படியே இந்த நல்ல விஷயத்த இங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியனும் கோமதியும். அவங்க 2 பேரும் வந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே திரும்ப சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் சம்மந்தி அப்படின்னு நிற்க சொல்கிறாங்க. சொல்லுங்கன்னு அங்கே நின்றுட்டு இருக்க பாக்கியம் மாணிக்கம் 2 பேருமே பாண்டியனை பார்த்து கேட்க, இல்லை என்ன இருந்தாலும் உங்கள் 2வது பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ குடும்ப கஷ்டம், அதுக்காக இப்போ நீங்கள் இவர் கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எங்களால் என்னத்தை கொடுத்து உதவுறதுனே தெரியலை, நீங்கள் தங்கமயிலுக்காக போட்ட 70 பவுன் நகையுமே இங்கே பேங்க்கில் தான் இருக்கேன், பேசாமல் அந்த நகையை நீங்கள் சுடருக்கே போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, எங்களுக்கு நகையெல்லாம் எந்த விதமான ஆசையும் கிடையாது, தங்கமயிலே தங்கமான பொண்ணாக இருக்கும்போது எங்களுக்கு அதை தாண்டி வேற என்ன நகை அப்படின்னு சொல்ல, என்னடா சரவணா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதும் சரிதான்னு சொல்லி இங்கே சரவணனும் சொல்கிறாங்க. கோமதியும் பாண்டியனும் சொன்ன முடிவை கேட்டதும் அதிர்ந்து போகிறாங்க. ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் பொண்ணுக்கும் சுடருக்கும் இங்கே எப்படி தங்கமயிலுக்கு நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேனோ அதே அளவுக்கு நகையை போட்டு எங்களால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் சம்மந்தி அப்படின்னு சொல்ல, அட என்ன நீங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசுகிறீங்களா, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும், அதுக்காக நீங்கள் திரும்பவும் சுடருக்கு 70 பவுன் நகை போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், என்ன கோமதி, நீ நாளைக்கே தங்கமயில கூட்டிகிட்டு பேங்குக்கு போய் அங்கே நகைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு இங்கே கோமதியே சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே கோமதி சொல்லிட்டு அவங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பின பிறகு, என்னடி உன் மாமியாவும் மாமனாரும் இவ்வளோ பெரிய முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு நல்ல மனசு, சுடருக்கு இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ கொடுத்துருக்கிறது எல்லாமே கவரிங்னு அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன ஆகுறது, அது மட்டும் இல்லை நீ கொடுத்த இந்த 70 பவுன் நகையை சுடருக்கு போட்டால் சுடர் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு தங்கமயில் புலம்புறாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நான் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க பாக்கியம். அடுத்த நாள் காலையிலையும் இங்கே தங்கமயில் கோமதி 2 பேருமே கிளம்பி எங்கே போகிறாங்க, நேராக பேங்குக்கு அங்கே நகை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் பாக்கியம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, என்னங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ கவலைப்படாதன்னு சொல்ல, இப்படித்தான் அவளுடைய சர்டிஃபிகேட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பெரிய சொதப்பலை பண்ணி விட்டுட்டு வந்தீங்க அந்த குடும்பத்தில், அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாளிச்சாச்சு, இந்த தடவையும் அதே மாதிரியில் ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாணிக்கமும் கிளம்புறாங்க. மாணிக்கம் வந்துட்டு இங்கே அவரே போகாமல் ஏற்கனவே நம்மளே போனதுனால தானே அந்த வீட்டில் சிக்கணும், அதனால தான் இந்த ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி பேங்குக்கு அனுப்பி விடுறாங்க. அங்கே என் பொண்ணு நிற்பா, அவள் கையில் இருக்க பையன் மட்டும் பிடுங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல, சரின்ற மாதிரி தான் அந்த பேங்குக்குள்ளே அவர் போகவும் செய்கிறாங்க. மேலே முழுக்க முகமூடி இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே போன அந்த பையனும் அந்த தங்கமயில் நிற்கிற இடத்துக்கு நேராக அவங்க கையில் இருக்க பையை பிடுங்கிக்கிட்டு வேகமாக ஓட, ஐயோ திருடன் திருடன் சொல்லி ஒரு பக்கம் தங்கமயிலும் கோமதியும் சத்தம் போட்டு கூச்சலிட, என்னடி என்னாச்சடி அப்படின்னு இங்கே பதட்டத்தோடு நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாருமே பிடிக்க போனாலும் அவனை பிடிக்க முடியல, அந்த இடத்த விட்டு அவன் வேகமாக ஓடவும் செஞ்சிடறான். இந்த நேரத்தில் கோமதி ஊனா அழுகிறாங்க, ஐயோ இம்புட்டு நகையும் போச்சே, அப்பயே அவர் சொன்னார் கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு போன்னு, நான் தான் கேட்காம வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் கோமதி அழுக, இன்னொரு பக்கம் தங்கமயில் அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலே, வாடி வேகமாக ஸ்டேஷனுக்காவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னா இங்கே கோமதி சொல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்க
இருக்கவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போது ஸ்டேஷன் அப்படி இப்படி போனால் நம்ம சிக்கிப்போமேன்ற ஒரு பயம் எங்கள் தங்கமேல் இருக்கிறதுனால முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். அதை ஸ்டேஷன் அப்படி இப்படி போனால் நகை நம்ம கைக்கு வருமா வராதான்னு கூட தெரியலை. வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லுவோம், கண்டிப்பாக அவங்க தேடி கண்டிப்பாக பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தங்கமயில் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு அங்கே வீட்டுக்கு வர என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அப்போ தங்கமயிலும் அங்கே கோமதியை அழுதுகிட்ட விஷயத்த சொல்ல, என்ன கோமதி இதுல எல்லாம் கவனமாக இருக்கிறது இல்லையான்னு சொல்ல, கூட நீயும் தானே போன மயில், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சரவணன் திட்டவும் செய்கிறாரு. அது இல்லை மாமா, நாங்கள் 2 பேரும் கவனமாக தான் இருந்தோம். என் கையில் இருக்க பைய பிடுங்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான். நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோன்னா பிடிக்கவே முடியலன்னு சொல்ல, அப்போ தான் அங்கே வாசலில் வந்து நிற்கிறாங்க இங்கே பழனியும். இல்லைம்மா, அதெல்லாம் எந்த நகையும் எங்கேயும் காணாமல் போகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க. இதை கேட்டதுமே அதிர்ந்து போகிறாங்க. அங்கே நின்றுகிட்டு இருக்க அத்தனை பேரும், டேய் பழனி எங்கடா போன அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் மறந்துட்டியலாம், காலையிலேயே என்கிட்ட சொன்னியல, அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு பேங்கில் அக்காவும் தங்கமயிலே இருப்பாங்க, அவங்க 2 பேரையும் பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வர சொன்னியல அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா, ஆனால் நீ போனியா என்னன்னு கூட நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க, அதெல்லாம் நான் போன மச்சான்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்னத்தை போனேன், அதான் நகையை பையோட எடுத்துகிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்ல, இதோ இந்த பை தானான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பையன் நீட்டுறாங்க. பையன் நீட்டினதுமே அங்கே நின்றுட்டு இருக்க தங்கமேல அதிர்ந்து போகிறாங்க. எங்க மாமா இது எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்க, நானும் பேங்குக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் இவன் பையோட ஓடினதை நானும் பார்த்தேன். பின்னாடியே துரத்தி ஓடி போய் பிடிக்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை எல்லாத்தையும் எடுத்து இங்கே பேக்கில் கையோட வச்சு காட்டவும் செய்கிறாங்க. இந்த நகை தானே மயில், பாருமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே கோமதியும் வந்துட்டு, குடி நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் கருத்து போயிருக்கு. என்னடா எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல, ஆமாம் தங்க நகை எப்படி காக்க இருக்கும், இதெல்லாம் தங்கம் கிடையாதுன்னு உடனே பழனி சொல்ல, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாமா என்ன சொல்கிறீன்னு சொல்லி கேட்க, உன்னை எடுத்துட்டு ஓடினவ அப்போ அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் இங்கே தங்கத்தை எடுத்துக்கிட்டு பித்தளை எடுத்து வச்சுட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பதட்டப்பட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், இங்கே தங்கமயில் நம்ம வீட்டுக்கு போட்டுட்டு வந்த நகையே இந்த நகை தான் அப்படின்னு சொல்ல, என்ன தாண்டா சொல்கிற, விளக்கமாக சொல்லுன்னு சொல்லி கேட்க, எடுத்துட்டு ஓடினவன் யாருன்னு தெரியாது, ஆனால் எடுத்துட்டு ஓட சொன்னவனை இங்கே அனுப்புனது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, யாருன்னு சரவணன் கேட்குறாங்க. வேற யாரு, நம்ம தங்கமயில் அப்பா தான், அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. நேராக அவரோடையும் சேர்த்து தான் கையும் குளமாக பிடிச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறாங்க வீட்டு வாசல் முன்னாடி. இதை பார்த்து அத்தனை பேரும் அதிர்ந்து போக, டே என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் மச்சான், இவன் அந்த திருட்டு பையன் இவர்கிட்ட தான் கொண்டு போய் நகையை கொடுத்தான், அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், கையும் களமாக பிடிச்சேன். அப்போ தான் விஷயத்தையே சொன்னார், என் பொண்ணுக்கு 70 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வசதி என்கிட்ட இல்லை, என் பொண்ணுக்கு இப்படியே விட்டால் கல்யாணம் ஆகிடுமோ ஆகாமல் போயிடுமோன்ற ஒரு பயம், அதுக்காக தான் நான் இந்த பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லவும் செஞ்சாரு அப்படின்னு எங்கள் பழனி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் அதிர்ந்து போய் மாணிக்கத்தை பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, தேவையில்லாமல் என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நிற்க, அதை பார்த்துட்டு இருக்க எங்கள் பழனிக்கு, அதை பார்த்துட்டு இருக்க கோமதிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அடியே என்னடி நடக்குதுங்க, அப்போ நகை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு நான் காரணம் இதுதானா, உன்ன மாதிரியே உன் தங்கச்சியும் வேற இடத்துல போய் கஷ்டப்பட்டுருவான்ற ஒரு பயமா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு ராஜி சொல்ல, இதையும் என்கிட்ட என்ன மறைச்சிட்டீங்களடி அப்படின்னு சொல்லி கேட்க, தங்கமேல் அக்காவுக்காக தான், அவங்க ஏதோ இந்த வீட்டுக்கு வாழ வரணுன்ற ஒரு சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பொய்னா இவளை மன்னிச்சிடலாம், சரி இவ ஏற்கனவே இன்னொரு பொய் சொல்லியிருக்காளேன்னு சொல்ல, என்ன மாமா சொல்கிறீங்கன்னு வீட்டில் அங்கே ராஜியை கேட்க, ஆமாம்மா இவ சாதாரண ஆளு கிடையாது, இவ இன்னொரு பொய்யும் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்கன்னு கேட்க, படிப்பு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே போய் தான், குடும்பமே இங்கே பொய்யான ஆன குடும்பம், இந்த குடும்பத்துக்கு நம்ம மரியாதை வேற கொடுக்கணுமா, இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு அவங்க போய் ஆகணும் அப்படின்னு இங்கே சரவணன் சத்தம் போட பாண்டியன் நொறுங்கி போய் தான் நிற்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் கேட்டதுனால, அதுவும் நகை விஷயத்தில் இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணவங்களை மன்னிக்கவே கூடாதுன்றதுல சரவணன் தெளிவாக இருக்காங்க. ஆனால் மாணிக்கம் மரியாதையெல்லாம் பார்க்கல, இங்கே எல்லார் காலையும் மொத்தமாக விளவு செய்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்கன்னு விழுந்தாலும் கூட யாருமே அவரை தூக்கி விடுறதுக்கு தயாராகவே இல்லை. ராஜிதா முதல்ல கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை கிளப்பி விட, என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே தான் நிற்கிறாரு. ஆனால் யாருமே இந்த வீட்டில் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க தயாராகவே இல்லை. அவர் செஞ்ச தப்பு அப்படி, உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட தங்கமேலுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் தங்கமேலே எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக பொய்க்கு மேலே போய் அடிக்கிட்டு போனதுனால அதை தாங்கிக்க முடியாத குடும்பம் அவரை மன்னிக்க தயாராகவே இல்லை.